கடந்த 10 நாட்களாக முதலமைச்சர் எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு ஆலோசனை செய்வது மாதிரி போட்டோ ஷூட்லாம் நடத்தி அந்த புகைப்படங்கள்லாம் வந்தது. பெயர் மாற்றம் செய்வதற்கு எதற்கு ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்துச்சு, அதிகாரியோட என்ன டிஸ்கஸ் பண்ணாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. எங்களுடைய திராவிட மாடல் அரசுல செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான். வெறும் பேரை மட்டும் அவங்களுடைய கட்சி பேரை வெற்றி வெற்றின்னு எல்லா திட்டத்துக்கு மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. இப்போவாச்சும் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை இந்த அரசுக்கு, நிதியமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் திருத்திய நிதிநிலை அறிக்கையை இந்த அரசு தாக்கல் செஞ்சிருக்கு. முழுமையா பார்க்கும்போது இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னா, இந்த அரசு அமைஞ்சு கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆயிடுச்சு. 100 நாட்கள்ல இந்த அரசுடைய மார்க் அப்படின்னு யாரை கேட்டாலும் மிகப்பெரிய ஒரு 0 சொல்லுவாங்க, 0 அப்படின்வாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு 0. நாங்களும் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தோம். எங்களுடைய தலைவர் சொன்னாரு, நாங்களும் சட்டசபையில் பேச சொன்னோம், நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறீங்க, அதை உடனடியாக உங்களால் செய்ய முடியாது, ஆனால் எப்போ செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு டைம் டேபிள் சொல்லுங்க, ஒரு ரோடு மேப் கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். அந்த வாக்குறுதிகள்லாம் எப்போ நிறைவேற்றுவீங்கன்னு தொடர்ந்து இந்த அரசியத்தை கேட்டுக்கிட்டே இருந்தோம். இந்த பட்ஜெட் பத்தி பாத்தீங்கன்னா, எங்களுடைய திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் கடந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதற்கு மேலாம் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வரும்போது மாற்றம் மாற்றம் அப்படின்வாங்க. என்ன மாற்றம் கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் பேர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. அனைத்து திட்டங்களையும் பேரை மாத்திருக்கிறாங்க. பட்ஜெட்டுக்கு முன்பு பொதுவாகவே எல்லா முதலமைச்சரும் அமைச்சர்களும் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுவாங்க. அதே மாதிரி இந்த அரசும் கடந்த 10 நாட்களாக முதலமைச்சர் எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு ஆலோசனை செய்வது மாதிரி போட்டோ ஷூட்லாம் நடத்தி அந்த புகைப்படங்கள்லாம் வந்தது. பெயர் மாற்றம் செய்வதற்கு எதற்கு ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்துச்சு, அதிகாரியோட என்ன டிஸ்கஸ் பண்ணாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. உடனே இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா அதையும் பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி அவங்க அறிவிக்கல. தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஒரு வாக்குறுதி என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் அந்த தங்க மோதிர திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பட்ஜெட்ல அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுற மாதிரி பட்ஜெட்ல எந்த திட்டமும் எந்த அறிவிப்பும் இல்லை. அனைத்து திட்டங்களும் எங்களுடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்ச செயல்படுத்திய திட்டங்களை தான் இன்னைக்கு பேரை மாத்திருக்கிறாங்க. இதுல இன்னொரு சிறப்பு, இந்த அரசுக்கு நன்றி சொல்லணும். என்னன்னா, ஒவ்வொரு துறையை பத்தி பேசும்பொழுது, நிதியமைச்சர் பேசும்போதும் ஒரு குறிப்பிட்டு பேசுறாரு. பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கு, இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு முன்னணி மாநிலமா இருக்கு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா பெருமையோட சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகள் எல்லாம் இப்போவாச்சும் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை இந்த அரசுக்கு, நிதியமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம், அயோத்திதாசர் ஆதிதிராவிடர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம், ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள்னு எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசுல செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான். வெறும் பேரை மட்டும் அவங்களுடைய கட்சி பேரை வெற்றி வெற்றின்னு எல்லா திட்டத்துக்கு மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க.